சித்து ப்ளீஸ் பரணி. இல்லடா, எனக்கு வேணும்னே யாரோ பிளான் பண்ணிருக்காங்கடா. நான் அந்த மாதிரி பண்ணலடா. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனடா சித்து. பரணி போதும் பரணி, நீங்க போய் சொன்னதெல்லாம் கேட்டு நான் நம்பினதெல்லாம் போதும். ப்ளீஸ் போங்க, இங்க இருந்து போங்க. சித்து நான் சொல்றத கேளுடா. என் கையை விடுங்க, என்ன தொடாதீங்க. சித்து ப்ளீஸ் டா. ப்ளீஸ். டேய், நான் அந்த மாதிரி தப்பு பண்ணுவேனா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நானும் என் பொண்டாட்டி நேரத்தமா பிரிஞ்சிருவோம் போல இருக்கு. உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே முக்கியம், பெத்த பிள்ளைங்க இல்லையே. ஃப்ரெண்ட்ஸுக்காக பெத்த புள்ளியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியம்மா. நானும் என் பொண்டாட்டி மண்ணோட மண்ணா போனாதானே உனக்கு சந்தோஷம். நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். டாக்டர் வைகுந்தன், நீங்க திரும்பி வந்தது, எங்க எல்லாரையும் பார்த்தது, அதுலயும் மனோகர் இப்ப இருக்கிற இந்த இக்கட்டான நிலைமையில நீங்க திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க சந்தோஷம் இருக்கட்டும், என் பையனுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அவன் எதையோ பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கான். அவன் செஞ்ச ஏதோ ஒரு தவறு அவன் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால தனக்கு தானே கற்பனையிலேயே ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிக்கிட்டு அதுக்குள்ள போய் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். ஐ திங்க் இட்ஸ் a kind of depression and psychosis. அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அந்த செத்து போன அஞ்சலி தான் என்ன படுத்துறா. அந்த அஞ்சலி பையன் நான் பார்த்தேன். பார்த்தேன். டாக்டர், இந்த சிவதானு சின்ன வயசுல இருந்தே இந்த பேய் பிசாசு நிறைய சொல்லிட்டு இருப்பான். அவனால தான் இந்த பிரச்சனை நினைக்கிறேன். அப்பா அவனால ஒண்ணு இல்லப்பா, அந்த அஞ்சலி தான் என்ன படுத்திட்டு இருக்கா இப்போ. யார் அந்த அஞ்சலி? டாக்டர், நீங்களும் மனோகரும் பேசுறத பார்த்தா உங்களுக்கும் அந்த அஞ்சலியை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ஸ் த ப்ராப்ளம்? சொல்லுங்க டாக்டர். அது நாங்க அவளுக்கு ஒரு சின்ன தொந்தரவு கொடுத்தோம், பதிலுக்காக என் பிள்ளைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. மனோவும் சிறுதானும் சொல்றத பார்த்தா அந்த அஞ்சலி செத்துருப்பாளான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அப்பா அவ செத்து போயிட்டா, அவ செத்ததுக்கு நான் சாட்சி. சரி, அப்படின்னா மனோகரையும் அஞ்சலியும் தெரிஞ்சவங்க யாரோ தான் இப்படி பிளான் பண்ணி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. யாரும் பிளான் பண்ணி தொந்தரவு பண்ணல, அந்த அஞ்சலி தான் பிளான் பண்ணி நான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா அவ சாகலன்னு அர்த்தம். அவ செத்து போயிட்டா, அவ செத்ததை நான் பார்த்தேன். டேய் டாக்டர், நீங்களே பெரிய சைக்காட்ரிஸ்ட், why can't you give treatment to your son? என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? சிவராமன், என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த ப்ரொஃபஷனை பிராக்டிஸ் பண்றது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதான் டாக்டர், உங்க மனைவி இழந்த துக்கத்துல ஒரு எமோஷன்ல அப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா உங்க சன்னை காப்பாத்துறதுக்காக அதை நீங்க ரீகன்சிடர் பண்ணலாம் இல்லையா? யோசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த அஞ்சலி செத்துட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோம். ஐயோ நீங்க நம்ப மாட்டீங்களா, அவ செத்து போயிட்டா. செத்துட்டாடா, செத்துட்டா. அதை ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோமே. திருட்டு பயிலே படம் பாக்குறதுக்கு திருட்டுத்தனமா போக வேண்டியிருக்கு இந்த வீட்டுல. கழுது இங்க எல்லாம் திருடங்க.
தீபா எங்க போற? மனோர் வீட்டுக்கு போறியா? நானும் கூட வரேன். நான் மனோகர் வீட்டுக்கு போறேன்னு யார் சொன்னது? பின்ன இந்த ராத்திரி வேலையில தனியா எங்க போற? அன்னைக்கு ஏதோ பேர் சொன்னிய. அந்த ரவீந்திரன் வீட்டுக்கு போறியா? எதுக்காக என் பின்னாடி இப்படி சுத்துறீங்க? ஏன் என்ன வேவ் பாக்குறீங்க? நான் உன்னை வேவ் பாக்குறேனா? நான் உன்னை வேவ் பாக்குறேன் ஏன் தீபா நினைச்சிட்டு இருக்கேன்? உன் மேல இருக்கிற அக்கறையில நான் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். உனக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுன்னு நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்க மேலயும் இப்படிதான் அக்கறைப்படுவீங்களா? எதுக்காக கைலாஷ்? எதுக்கு என் மேல இப்படி ஒரு அக்கறை? இல்ல தீபா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்க முடியாது. நான் வேகமா வர புயல், அலைய உடைச்சிட்டு வர வெள்ளம். அந்த வெள்ளத்தையும் புயலையும் ரசிக்க முடியாது. அதை அலங்கரிச்சு பார்க்கவும் முடியாது. தயவு செஞ்சு என் வழியில குறுக்க வராதீங்க. வருவேன், நிச்சயமா நான் உன் பின்னாடி வருவேன். நில்லு தீபா, எங்க போற? ஓஹோ, நீ உள்ள போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சு வெளியே வருவ. அப்ப நான் இருக்க மாட்டேன் நினைச்சு எஸ்கேப் பண்ணலான்னு பாக்குறியா? நீ வர வரைக்கும் நான் இங்க நகர மாட்டேன். நிச்சயமா நான் இங்கதான் இருப்பேன். ஏன் என்ன இப்படி தொந்தரவு பண்றீங்க? உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? ஜஸ்ட் சிம்பிள், உன் அன்பு, உன் காதல். என்ன? இல்ல, உன் முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தீபா. நான் உன்னை மனசார ஏத்துக்கிறேன். கைலாஷ், நான் உங்களை ஏத்துக்கிறதா இல்ல. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட என் பின்னாடி அலையாதீங்க. அப்ப நான் மட்டும் என் ரகசியத்தை ஒழிச்சு வைக்கணும்? இப்பே போறேன், ஊருக்கெல்லாம் சொல்றேன், மனோர் வீட்டுக்கும் போறேன். நீங்க தேடிட்டு இருக்க அஞ்சலி ரெங்கனே நம்ம வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்ல போறேன். அப்ப என்ன பண்ண போற? பிளாக்மெயிலா? பிளாக்மெயில் பண்ணி என் மனசுல காதலை உருவாக்கலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, அப்பெல்லாம் உன்னை பிளாக்மெயில் பண்ண முடியாது தீபா. ஏன் அப்பெல்லாம் நினைக்கிற? உன் மனசுக்குள்ள பழி வாங்குற நோக்கம் இருந்துட்டு இருக்கு. அதனால மனோருக்கு ஏதாய் நீ ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டா அதை என்னால் தாங்க முடியாது தீபா. நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. உன் மனசுல இருக்கிற பழி வாங்குற நோக்கத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நீக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு பிடிச்சவங்க தப்பான வழியில போகும்போது அவங்களை தடுத்து நிறுத்துறது நம்ம கடமை தானே. அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் தீபா. என்ன புரிஞ்சுக்கோ. நீ தப்பு பண்ண முடியாது. என்ன மீறி உன்னால் தப்பு பண்ண முடியாது. நான் விட மாட்டேன். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த ஆம்பளைங்களால என் வாழ்க்கை இப்படி தசை மாறுது? எதுக்காக என் பின்னாடி அலைஞ்சு ஐ லவ் யூ டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு அந்த வார்த்தை பிடிக்காது. விட்டுடுங்க. பிடிக்காது எனக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. பிடிக்காது. இந்த காட்டன் புடவை பாருமா, ரொம்ப நல்லா இருக்கும். காட்டன் ஆமாமா, பாருமா. இந்த புடவை வேணாம், அந்த புடவை கொடுங்க. இந்தா பாருமா. எவ்வளவு விலை? 350 ரூபாமா. அநியாயமா இருக்கு. கேட்டு வாங்கிக்கமா, கம்மி பண்ணிக்கலாம். சரி, என்ன பூங்குடி அப்படியே பாத்துக்கினே இருக்கா? அம்மாட்ட சொல்லி ஒரு 3 புடவை வாங்கிக்க வேண்டியதானே? அம்மா இதுக்கு எடுத்து கொடுக்கணும். எனக்கு தான் புடவை எடுத்து கொடுக்க அவர் இருக்காருல்ல. அவர் யாரடி? அவரு புதுசா முளைச்சிருக்காரு. உனக்கு புடவை எடுத்து கொடுக்க யாரடி அந்த அண்ணியன்? அண்ணியன்லாம் இல்ல, நம்ம கைலாசு தான். கைலாசா? உங்களுக்கும் காசி அண்ணனுக்கும் சண்டையாச்சே? அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னால. இப்போ நானும் கைலாசும் சமாதானம் ஆயிட்டோம். அதனாலதான் காசி மாமாவும் அம்மாவும் சமாதானம் ஆயிட்டாங்க. ஓ, காட்டன் புடவை வெயில் காலத்துக்கு நல்லா எனக்கும் இருக்கும். கைலாசுக்கும் இன்னும் 3 மாசத்துல கல்யாணம். அப்படியா? கைலாசு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டான் தெரியுமா? 3 மாசத்துல கல்யாணம்னா உங்க அம்மாவை 4-5 புடவை எடுத்து கொடுக்க சொல்ல வேண்டியதானே? கைலாசு எங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? இனிமே பூங்குடிக்காக நீங்க எதுவுமே செலவு பண்ண கூடாது. புடவை, ஜாக்கெட், உள்பாவாடை எல்லாமே நானே வாங்கி தரேன். இதை எவ்வளவு 5 சொன்ன? பைசா கூட நீங்க செலவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியுமா? அப்படியா? நேத்திக்குதான் ஒரு சவரன்ல செயின் கூட வாங்கி கொடுத்தாரு. கொடுத்து வச்ச மகராசிரியாவ. இத பாருப்பா, இது வேணா அந்த புடவை கொடுங்க. இது நல்லா இருக்கும். வேண்டாமா? அதை எடுங்க. இந்த புடவை எவ்வளவு? எங்கடி போறா? 600 ரூபாமா. இவ எங்கடி போறா?
எங்கடி இவன் இந்த ஓட்டம் கைலாஷ்? ஆமா கைலாஷ். எதுலயே இருக்கான் சொல்றேன் தெரியலையே. கொஞ்சம் சீக்கிரம் சொல்றியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது ஒண்ணும் இல்ல கைலாஷ், இங்க புடவை விக்கிறாங்க. அம்மா பணத்தை கொடுத்து புடவை வாங்கிக்க சொன்னாங்க. இங்க இருக்கிற புடவை எல்லாம் என்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு. எந்த கலர் எடுக்கிறதுனே தெரியல கைலாஷ். என் கலருக்கு மேட்சா நீயே அங்க வந்து வாங்கி கொடு கைலாஷ். இந்த பாரு பூங்குடி, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன். எங்க? அந்த தீபாவை பாக்க தானே? அதான் சொல்லிட்டு எல்லாம் முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன்னு. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்ட. என் கூட பேசக்கூட கூடாதுன்னு அந்த தீபா சொல்லிட்டாளா? அப்படியெல்லாம் சொல்ல. பின்ன 5 நிமிஷம் தானே, புடவை எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம்ல. இந்த பாரு பூங்குடி, அங்க வந்து நம்ம புடவை எடுத்து கொடுத்தா நிறைய பொம்பளை நம்மள பத்தி தப்பா பேசுவாங்க. அவங்க இப்பதான் தப்பா பேசல, இப்ப கூட உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் பேசிக்கிறாங்க. நம்ம மனசு அவங்களுக்கு எப்படி புரியும்? ஓ மனசுல அந்த தீபா இருக்கா, என் மனசுல நீ இருக்க, இருந்த, அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி புரியும்? ப்ளீஸ் பூங்குடி, நான் கிளம்புறேன். போ கைலாஷ், போ. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. நீ வாங்கி கொடுக்கிற புடவையாவது கட்டிக்கலான்னு நினைச்சேன். அதையும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்பா இல்லாத பொண்ணுனா இறக்கப்படவே மாட்டியா? இப்ப எதுக்கு அழற? இப்ப என்ன, நான் வந்து உனக்கு புடவை எடுத்து தரணும், அவ்வளவுதானே? நான் எடுத்துறேன், போ போ. சரி போ. இந்த புடவை நல்லா இருக்கு. இங்க பாரு. அந்த புடவை பாருமா. எதுப்பா இதுவாப்பா? இதாமா, இதை அவட்ட கூட. பாத்தியாடி ரமாக்கா, ரமாக்கா பாத்த பாத்த. அந்த கீழே இருக்க புடவை எடுங்க. எதுப்பா இதுவா? அதான் இது வேணாம், அதை எடுங்க. இதுவா? அதான் இந்தா. என்னடி இது? பூங்கடி ரொம்ப கொடுத்தாச்சு. என்னடி தெரிஞ்சிட்டியா? அதை எடுங்க. எடுங்கம்மா சீக்கிரம். இதுவா? இந்தாப்பா. இந்த 3 கலர் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும், நீ வச்சுக்கோ, நான் வரேன். கைலாஷ் வந்ததும் பூங்கொடிக்கு 3 புடவை எடுத்து கொடுத்தல, அப்படியே எனக்கு ஒண்ணு எடுத்து கொடுக்கறது. ரோட்ல போறவங்க எல்லாருக்கும் என்னால புடவை எடுத்து தர முடியாது. பூங்கொடிக்கு மட்டும் எடுத்து கொடுக்குற? பூங்குடி அக்கா பொண்ணு, புடவை எடுத்து கொடுத்தேன். வரேன் பூங்குடி. தம்பி பூங்கொடி எங்க அக்கா பொண்ணு இல்ல, காசை கொடு. காசு நான் கொடுத்துக்கிறேன் கைலாஷ், நீ போ. சரி நான் வரேன். இந்த புடவை நல்லா இருக்குல்ல, இதை எடுத்துக்கிட்டா. ஏங்க இந்த புடவை எவ்வளவு ஆச்சுங்க? இருமா, 900 ரூபாய் ஆச்சுமா. பாத்து எடுத்துக்கங்கம்மா. டாடா. குடுமா, கவர்ல போட்டு தரேன். அந்த கருப்பு சாரியை பாரு. இந்த புடவை நல்லா இருக்குல்ல? ஆமா நல்லா இருக்கு. ரெஜினா அக்கா, என்ன கைலாஷ் ஏற்கனவே என்கிட்ட காசு கொடுத்துட்டான். உங்க முன்னால எல்லாம் கொடுத்தா நீங்க தப்பா எடுத்துப்பீங்கல்ல, அதான். புடவை கைலாஷ் எடுத்துக்கிட்டான். அப்ப ஜாக்கெட் யாரு எடுத்து கொடுப்பா? வேற யாரு? என்ன கட்டிக்க போற கைலாஷ் தான். டேய் சாப்பாட்டு எல்லாம் டிஃபன் தனித்தனியா பிரிச்சு வைங்கடா, எல்லாத்தையும் ஒன்னா கலந்துடாதீங்க. சரிக்கா. கிழிஞ்ச இலைய தனியா வச்சுடு. எல்லாம் கிழிஞ்ச இலை. ஏண்டா பூங்கொடி எப்ப உங்க பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பா, எங்க காணோம்? அவன் எங்க போயிருக்க போறா? கைலாஷ் மதியானம் சாப்பிட வந்திருப்பான். அவன் வீட்டாண்ட நின்னு டாவ அடி வச்சு செருப்பால. பெத்த அம்மா கிட்டே பொண்ணை பத்தி தப்பா பேசுறியே, அறிவுலடா உனக்கு? அதெல்லாம் இல்ல. அக்கா சென்ஸோட தான் பேசுறியா நீ? நம்ம பூங்குடிய கையில செலவு பண்றது இந்த பேட்டையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இத பாருக்கா, நிலைமை சுனாமி மாதிரி மாறுறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடு. ஆமாக்கா, பூங்குடி போற ஸ்பீடா பார்த்தா கல்யாணமும் சீமந்தமும் ஒரே நேரத்தில் நடக்கும் போல இருக்குது. எங்கடா கைலாசம் தான் கல்யாணத்துக்கு 3 மாசம் டைம் கேட்டுக்கானே, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அப்ப கொஞ்சம் கண்டிச்சு வை. ஏன் பூங்குடி எது கண்டிக்கணும்? கைலாசம் பூங்குடி அங்க வா பூங்குடி அங்க வா பூங்குடின்னு கூப்பிட்டுங்கிறான். பூங்குடி மேல ஒரு தப்பும் இல்ல. அப்ப ஒண்ணு பண்ணுக்கா, வீட்லயே பூட்டி வை, வெளில அனுப்பாத. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே வராதுன்னு சொன்னா அவ எங்கடா கேக்குறா? தோ வந்துட்டா பாரு. நில்லடி. ஹாய். எங்க போயிட்டு வர நீ? கைலாஷ் வீட்டுக்கு தான். ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போவேன்னு சொன்னா கேட்க மாட்டே நீ? அக்கா
பூங்குடியா அங்க போயிருக்காது. கைலாசா வா பூங்குடின்னு கூப்பிட்டுருப்பான். பூங்குடி போயிருக்கான். என்ன பூங்குடி? ஆமாமா. என்னது இது? புடவை. ஏது? கைலாசு பாண்டி பஜார் பக்கம் போனானா அங்க கடை வாசல்ல புதுசு புதுசா புடவை எல்லாம் தொங்கிட்டு இருந்துதான். என் கலருக்கு இந்த புடவை எல்லாம் சூப்பரா இருக்கும்னு வாங்கிட்டு வந்துட்டானா. பாத்தியா சுரேஷ், அவன் கட்டின பொண்டாட்டிக்கே சிங்கிள் புடவை எடுத்து கொடுக்க மாட்டான். கட்டிக்க போற பொண்ணுக்கு 3 புடவை. ஏக்கா உன் மாப்பிள்ள சோக்குங்க சோக்கு. ஏண்டி அறிவு கட்டவள? அவன் தான் வாங்கி கொடுத்தான்னா நீயும் வாங்கி வந்துடுவியா? இந்த விஷயம் நாளை காசு எனக்கு தெரிஞ்சு அவர் நம்மள தப்பா நினைக்க மாட்டாரா? அம்மா காசி மாமாவும் அங்கதான் இருந்தாருமா. அவர்தான் பூங்கொடி வாங்கிக்க பூங்கொடி, கட்டிக்க போற புருஷன் தானே கொடுக்கறாரு, ஆசாசியா கொடுக்கறாரு, வாங்கிக்க பூங்கொடின்னு அவர்தான் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே வாங்கிட்டேன். அம்மா கலர் எல்லாம் பாரு சூப்பரா இருக்குமா. எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு ஒரு விவசாய இல்ல. போடி உள்ள உள்ள போ. டேய் மீன் குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? கத்திய கொடு இப்படி. ஏக்கா சீமந்த சாப்பாடு வேணாக்கா, கல்யாண சாப்பாடு போடுக்கா. போங்கடா வேலையை பாருங்கடா. தன்னானே